மனவேதனை அடைந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் எந்த நிகழ்வுக்காக அவர் இப்படி பதிவு செய்திருக்கார், என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். குவைத் நாட்டில் ஒரு மிகப்பெரிய மோசமான தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 195 பேர் தங்கியிருந்த ஒரு கட்டிடத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து தொடர்ந்து நம்மளுடைய மாநில அரசு அதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதற்காக யாரும் அச்சப்பட வேண்டாம் அப்படிங்கிறதையும் பதிவு செய்திருக்காங்க. வெளிநாடு செல்லும் தமிழர்கள் நலனுக்காக அயலக தமிழர் நலத்துறை அப்படின்னு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட தமிழர்கள் குறித்து மத்திய அரசுடைய கவனத்திற்கு அதன் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. 5 தமிழர்கள் இதுவரைக்கும் உயிர் இழந்ததுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கு. உயிரிழந்த தமிழர்களுடைய உடல்களை தமிழகம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசு அறிவித்த எண்ணிற்கு சிலர் தொடர்பு கொண்டிருக்காங்க. குவைத்தில் இருக்க தமிழர்களுடைய குடும்பத்தினரும் தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு திமுக அரசு சார்பாக வெளிவந்திருக்கு. இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு செய்திருந்தார். அதில் என்ன அவர் குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னா, குவைத் நாட்டுடைய மாங்கப் நகரில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் தமிழ்நாடு, கேரளம் மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அகால மரணமடைந்த செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்தேன். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தீ விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழு உடல்நலம் பெற வேண்டுகிறேன் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் பதிவு செய்திருக்காங்க.